சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடுகள் செல்லாமல் அவர்கள் நாடு திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். வங்கி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பதான் அப்சர் ஹுசேன் மற்றும் ஜீவானந்தம் ராஜேஷ் ஆகிய 2 பேருக்கு எதிராக வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்த லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து இருவரும் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி சேஷசாயி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாழ்வுரிமை என்ற ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறது. இந்த உரிமை என்பது குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் குற்ற பரிபாலனத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் வழக்குகளின் விசாரணையை எதிர்கொள்ளாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்று தெரிவித்த நீதிபதி, இந்த வெளிநாடு செல்லக்கூடிய அவர்கள் நாடு திரும்பக்கூடிய அளவில் விசாரணை அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிவிட்டதால் தான் இது மாதிரி ஒவ்வொரு வழக்கிலும் லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய உரிமையை வழங்க வேண்டும், அவர்கள் நாடு திரும்பக்கூடிய வகையில அதற்கு தேவையான நிபந்தனைகளை விதிக்கலாம் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு மாற்றாக ஒரு நடவடிக்கை இறுதி வடிவம் பெறும் வரையில் தனிநபருடைய பயண உரிமையை பாதிக்காத வகையில இந்த லுக் அவுட் சுற்றறிக்கையை நீடிக்கலாம் என்று தெரிவித்த நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் தங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுக்களை விசாரிக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட தொகையோ அல்லது அதற்கு ஈடான சொத்துக்களையோ டெபாசிட் செய்யும்படி நிபந்தனை விதிக்கலாம். அது மட்டுமல்லாமல் உறவினர் அல்லது தொழில் பங்குதாரர்களுடைய பாஸ்போர்ட்டை விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்கும்படி நிபந்தனை விதிக்கலாம். இந்த நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து வெளிநாடு செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம் என்று விசாரணை நீதிமன்றங்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர்கள் இருவரும் தலா 10 லட்சம் ரூபாய்க்கு சொந்த பிணையும் அதே தொகைக்கான இருநபர் பிணையும் சமர்ப்பிப்பதுடன் உறவினரின் பாஸ்போர்ட்டை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதித்து இருவருக்கும் எதிரான லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து இருவரையும் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.